நான் பாட்டு செவனுன்னு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இவங்களால ஒரு பாரே வந்து காலி ஆயிடுச்சு. ஹலோ விவர்ஸ், இந்த படத்தோட பேர் வந்து ரோட் ஹவுஸ். 2024 ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் கேட்டகரியில் தமிழ் டப்பில் ஓடிடியில் இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. படத்தை வந்து டாக் கிளிமன் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஹீரோவா ஜாக் கில்லனால் தான் நடிச்சிருக்காரு. இந்த படம் என்னோட கேட்டகரியில் எந்த இடத்துல வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வாட்சபிள் லிஸ்ட்டில் தான் வச்சிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. படத்தோட ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ டால்டன் வந்து ஒரு எக்ஸ் UFC ஃபைட்டர். ஒரு பாரில் பவுன்சராக வேலை பார்க்கறதுக்கு வந்து இவருக்கு ஒரு ஆஃபர் வருது. அந்த வேலையை ஏற்றுக்கிட்டு அந்த பாரில் வந்து பவுன்சராகவும் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அந்த பாரில் வரவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா சும்மா வந்து எல்லாத்தையுமே வம்பிழுத்துக்கிட்டு அந்த பாரே அடிச்சு நொறுக்கிட்டு இந்த மாதிரி வேலையை தான் பார்ப்பாங்க அங்கே இருக்க லோக்கல் ரவுடிங்க. இதனால் அவருக்கு என்ன பிரச்சனை வருதாங்க இந்த படத்தோட ஸ்டோரி. ஓவராலாக இந்த படம் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா போர் அடிக்காமல் தான் போகுது. ஆனால் இந்த படத்தோட ட்ரெய்லர் நீங்கள் பார்த்துட்டு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெய்லரை எந்த அளவுக்கு எடிட் பண்ணியிருக்காங்க, படம் முழுக்க ஆக்ஷன் காட்சிகள் இருக்கிற மாதிரி வேற லெவலில் எடிட் பண்ணியிருந்தாங்க. அந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு தான் இந்த படத்தையே நான் பார்த்தேன். ஆனால் படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாக ஆக்ஷன் கிடையாது. படத்தோட கிளைமேக்ஸ் தான் வேற லெவலில் செம்மையாக ஒரு ஆக்ஷன் சீன்ஸ் வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. கிளைமேக்ஸில் வர அந்த ஃபைட் சீன் தான் சூப்பராக வந்து மேக்கிங் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பண்ணப்பட்ட அந்த சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், அந்த கேமரா மூவ்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த படத்தை நீங்கள் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும். ஏன்னா அதுக்கு பண்ணப்பட்ட ஸ்க்ரீன் பிளே வந்து அப்படி இருக்குது. டைரக்ஷன் எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. விசுவல் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. எடிட்டிங் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ஹீரோவாக நடிச்சிருக்கா ஜாக் கில்லனால் வந்து இந்த கேரக்டர் வந்து அவ்வளோ அற்புதமாக வந்து நடிச்சிருக்காரு. சூப்பராக நடிச்சிருந்தாரு. அது மட்டும் கிடையாது, ஒரு வில்லன் கேரக்டர் வந்து இருக்குது. இந்த காசு கொடுத்தா போயிட்டு கொலை பண்ணுறவாங்களே அந்த மாதிரி ஒரு வில்லன் கேரக்டருங்க. வேறு லெவலில் வந்து அந்த கேரக்டர் வந்து உருவாக்கியிருக்காங்க. அவன் எப்படிப்பட்ட ஒரு ஆள்னா பார்த்தீங்கன்னா சைக்கோத்தனமான ஒரு ஆளுங்க. அவன் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சைக்கோத்தனமாக தான் இருக்கும். ஆனால் காமெடி இருக்கும். அவனோட கேரக்டர் எப்படின்னா படம் பார்த்தா தான் புரியும். அவன் கார் ஓட்டுறப்பனா பார்த்தீங்கன்னா பிரேக்கே பிடிக்க மாட்டான். எதுல மோதி தான் நிப்பாட்டுவான். அந்த அளவுக்கு வில்லனோட கேரக்டர் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த படத்தோட கிளைமேக்ஸை பார்த்துட்டு படம் வந்து முடிஞ்சிச்சுன்னு நீங்கள் போயிடாதீங்க. போஸ்ட் கிரெடிட் சீன் ஒன்று இருக்கு, அதை பாருங்க. அதை நான் சொல்ல விரும்பல. அது செம்ம சஸ்பென்ஸாக இருக்கும். தமிழ் டப்பிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட டப்பிங் வாய்ஸ் வந்து நல்லா இருக்கு. ஸோ டைலாக்னா நல்லா சூப்பராக தான் எழுதியிருக்காங்க. காமெடியான டைலாக்னா இருக்கு. ஸோ அவ்வளோ அருமையாக வந்து தமிழ் டப் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை வந்து நீங்கள் ஃபேமிலியோட பார்க்கலாமா கேட்டிங்கன்னா ஃபேமிலியோட பார்க்க முடியாது. வயலன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. நியூட் சீன் வந்து இருக்குது. ஸோ அதனால் ஃபேமிலியோட இந்த படத்தை பார்க்க முடியாது. 18 வயசுக்கு மேலே வந்து தான் பார்க்க முடியும். அமேசான் பிரைமில் இந்த படம் வந்து இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. இதேமாதிரி அடுத்த ஒரு மூவி இல்லை வெப் சீரிஸ் ரிவ்யூவோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.